بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் காரூன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் செல்வ சீமானாக வாழ்ந்து வந்தான். அவனுடைய கஜானாக்களை 100 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தனாக அவன் இருந்தான். செல்வ சீமானாக வாழ்ந்த காரூன் ஒரு நாள் தன் செல்வ செருக்கோடு ஆடை அலங்காரங்களோடு பரிபட்டாளத்தோடு வீதியில் பவனி வந்தான். இந்த காட்சியை பார்த்த மக்கள் பிரமித்து போய், காரூனுக்கான செல்வ வளங்கள் நமக்கு கிடைத்திருக்கலாமே, அவன் பெரும் பாக்கியசாலி என ஆசை கொண்டார்கள். இதை செவியுட்ட ஒரு அறிஞர், மக்களே, என்ன ஆசை கொள்கிறீர்கள்? அவனது செல்வங்கள் தீமையை நோக்கி செல்பவை. ஈமான் கொண்டு நல் அமல் செய்தவருக்கு அல்லாஹ்விடம் நன்மை அளிக்கும் காரியமே ஆசைப்படத்தக்கது என கூறினார். அதன் பிறகு காரூனையும் 100 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவு திறவுகோள்கள் கொண்ட அவனுடைய கஜானாவையும் பூமி விளங்கியதை கண்ட பிறகுதான் அந்த மக்கள் தாங்கள் ஆசை கொண்டது எவ்வளவு தீமையானது என்பதை உணர்ந்தார்கள். இந்த சம்பவத்தினுடைய ஆதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயத்தில் 79, 80, 81வது வசனங்களில் கூறுகின்றான். பின்னர் அவன் தன் அலங்காரத்தில் தன் சமூகத்தாருக்கு முன் புறப்பட்டு வந்தான். இவ்வுலகில் வாழ்க்கையை பெரிதென விரும்புகிறவர்கள் காரூன் கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருந்திருக்க வேண்டுமே, ஏனென்றால் நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியவான் என்று கூறினார்கள். அவர்களில் அறிவு கொடுக்கப்பட்டவர்களோ மற்றவர்களிடம் உங்களுக்கு கேடுதான். விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களும் செய்தவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும் வெகுமதியே இதனை விட எவ்வளவோ மேலானதாகும். மேலும் அதனை பொறுமையாளர்களை தவிர மற்ற எவரும் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார்கள். எனவே அவனையும் அவனுடைய மாளிகையும் பூமிக்குள் நாம் அழுந்த செய்தோம். அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த கூட்டமும் இருக்கவில்லை. தன்னிலிருந்தோ மற்றவரிடமிருந்தோ அவன் உதவி பெறுபவர்களிலும் இருக்கவில்லை என்ற இந்த 3 ஆயத்துகள் இந்த சம்பவத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. சில விஷயங்களை பார்த்து நாம் ஆசை கொள்கின்றோம். அந்த ஆசை நமக்கு நன்மையானதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை நமக்கு தருவான். அது நமக்கு தீமையானதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு அதனை விட்டு தடுத்து வைத்திருப்பான். இறைவன் செய்வது எல்லாமே நன்மைக்கே என்று பொறுமையோடு இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.